பாளையங்கோட்டை சரோஜினி பூங்காவில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் முழு உருவ வெங்க சிலை அமைக்கவும், அதேபோல் பாளையங்கோட்டை வர்த்தக மையத்திற்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டவும் மாமன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆணையாளர் மோனிகா ராணா, துணை மேயர் KR ராஜு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நியமனம் செய்யப்பட்டுள்ள ஜெகத் ஜீவனராம் என்பவர் மாமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு மேயர், ஆணையர், துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் சாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தீர்மானங்களை முன்மொழிந்தனர். இதன் அடிப்படையில் தமிழை செம்மொழியாக அறிவித்து தமிழுக்கு பெருமை சேர்த்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு மாநகராட்சி எதிரே உள்ள வர்த்தக மையத்தில் சிலை வைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில், கலைஞர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்ததை நினைவுகூரும் வகையில் வர்த்தக மையத்தில் அமைப்பதற்கு பதிலாக பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகேயுள்ள சரோஜினி பூங்காவில் முழு உருவ வெங்க சிலை வைக்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள வர்த்தக மையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை வேலு நாச்சியார் பெயர் சூட்டவும், லட்சுமி தியேட்டர் முதல் காட்சி மண்டபம் வரையிலான சாலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பத்மநாபன் பெயர் சூட்டவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பணிகள் குறித்தும் தங்களது வார்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக பேசினர். பின்னர் மாமன்றத்தின் சாதாரண மற்றும் அவசர கூட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.